மேல எங்க ஊர்லலாம் சாப்பிட்டுட்டு பத்துருவாங்க. ஆனா இவ்வளோ பேரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது பெரிய விஷயம். దేవుని వాక్యాన్ని సమయంలో நான் என் வாழ்க்கையில நடந்த நான் எப்படி ரட்சிப்புக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் எல்லா சாட்சியும் சொல்லணும்னு சொன்னா டைம் பத்தாது. మాత్రం உங்க మధ్యలో சொல்லணும்னு நான் ரொம்ப ఆశపడறேன். చాలా సాక్ష్యాలు ఉన్నాయి, అది చెప్పేదానికి సమయం చాలదు. ఇంకేను ఒక చిన్న విషయం మాత్రం మీతో పంచుకోవాలని ఇష్టపడుతున్నాను. என் பேரு இந்து பேரு ஜெயலட்சுமி. நான் இந்துல ఉన్నప్పుడు నా పేరు జయలక్ష్మి. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் முதல் மாத்தினதே என் பேரை தான் என் வீட்டுக்காரர் மாத்தினாரு. నేను రక్షింపడినప్పుడు మా ఇంట్లో ఏంటో ఆ పేరు మార్చినాడు. ஜெயகஸ்தூரி அன்னாள். ஜெயகஸ்தூரி அன்னாள் అనేసి பேர் మార్చినాడు. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது. நான் வந்து ஒரு கவுண்டர் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. చిన్నప్పుడు యేసుప్రభు అంటే తెలియదు, గౌండర్ అంటారు కదా, ఆ పొలం చనిపోయింది. வேற யாருன்னா பக்கத்து வீட்டுல கிறிஸ்துவங்க இருந்தா கூட அவங்களோட நாங்கெல்லாம் பேச மாட்டோம். அப்போ రక్షింపబடுவதற்கு முன்னாடி రక్షింపబడేదానికి ముందు పక్క ఇంట్లో ఉన్నారు చూడండి, వాళ్ళ దగ్గర క్రైస్తవుల దగ్గర మాట్లాడేది కూడా ఛాన్స్ లేదు. அவங்க வீட்டுல தண்ணி கூட நாங்க வாங்கி குடிக்க மாட்டோம். అటువంటి నీళ్ళు కూడా తీసుకుంటాము. அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். అటువంటి ఫ్యామిలీలో కుటుంబంలో నేను ఉన్నాను. எனக்கு எங்க அப்பா வந்து ஒரு சிறு தொழில் பண்றவங்க, அம்மாவும் சிறு தொழில் தான். எனக்கு 2 சகோதரியும் ஒரு சகோதரனும் இருக்கிறாங்க. మా అమ్మ నాయనంతా చిన్న పని చేసుకుంటున్నారు. మాకు 2 అక్క చెల్లెళ్ళు ఉన్నారు, ఒక తమ్ముడు ఒకడు ఉన్నారు. சாட்சியை மாத்திரம் இந்த நேரத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிஷத்துல ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன ஒரு அற்புதம் செஞ்சாரு அப்படின்னு உங்க மத்தியில நான் பேச வந்துருக்கேன். அவ்வளவுதான். నాకు ఇచ్చిన 15 నిమిషాల్లో నాకు దేవుడు ఏం చేసినాడు అది మాత్రం మీతో పంచుకోలేదని ఇష్టపడుతున్నాను. எங்க ரட்சிப்புக்குள்ள எங்க ஃபேமிலி வந்ததுக்கு பிற்பாடு எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்கல்ல ஈவினிங் ப்ரேயர்ல. రక్షణ వచ్చినప్పుడు మా ఇంట్లో కుటుంబ ప్రార్థన చేసుకుంటాం, ఇంట్లో ప్రార్థన చేసుకుంటున్నాం. அப்போ எல்லாம் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு 8 வயசு இருக்கும். నాకు అప్పుడు 8 వయసు. அப்போ எல்லாரும் அழுது, எங்க அக்கா 2 அம்மா அப்பா எல்லாரும் அழுது ஜெபிக்கிறாங்க. அப்ப என் தம்பி இல்ல, அவங்க கண்ணெல்லாம் தண்ணி வருது. మా నాయన మా అమ్మ మా 2 అక్కలు నలుగురు కలిసి ప్రార్థన చేస్తూ నేర్చుకుంటున్నారు. వాళ్ళ కంట్లో నీళ్ళు వస్తా ఉన్నాయి. ஆனா அப்பா அவங்க எதுக்கு அழுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளை இல்ல, నేను 8 వయసు కాబట్టి వాళ్ళు ఎందుకు అడుగుతున్నారు. அப்ப எல்லாரும் கண்ணுல தண்ணி வருது. நம்ம கண்ணுல தண்ணி வரலன்னா அப்பா நம்மள அடிப்பாரு அப்படின்னு எனக்கு பயம் வந்துச்சு. అందరూ ఏడ్చుకుంటున్నారు, మన కంట్లో నీళ్ళు రాదంటే నాయన కొట్టేస్తాడని చెప్పేసి నాకు భయం వచ్చింది. அப்ப எல்லாம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது நான் மாத்திரம் என்ன பண்ணுவேன், போயிட்டு கிச்சன்ல டம்ளர்ல தண்ணி மொண்டு தண்ணி குடிக்கிற மாதிரி பக்கத்துல வச்சிருவேன். ప్లాన్ చేసినాక నీళ్ళు తాగే మరి పోయి అందరూ కళ్ళు మూసుకుంటారు కదా, కంట్లో నీళ్ళు తెచ్చి పక్కన పెట్టుకుంటారు. அப்ப கண்ணை திறந்து பார்ப்பேன், யாரும் எல்லாம் கண்ணு மூடி ஜெபிக்கும் போது அது தண்ணி தொட்டு அழற மாதிரி இப்படி பண்ணிப்பேன். அப்படி பண்ணிப்பேன். அப்போ இன்னத்துக்காக அழுதாங்க அப்படின்னு நானு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை உண்மையா ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்க எதுக்காக அன்னைக்கு எல்லாரும் அழுதாங்கன்னு. ఎందుకు ఈ మరి ఏడ్చుకుంటున్నారని చెప్పేసి అప్పుడు తెలియదు. నేను రక్షింపడిన పెద్ద పిల్ల అయిన తర్వాత వీళ్ళు ఎందుకు వేసినారని నాకు అర్థమైంది. ஏன்னா எங்க அப்பாவுக்கு 3 பெண் பிள்ளைகள். మా నాయనకి 3 ఆడపిల్లలు. இந்துலாம் ஆண் குழந்தை இல்லைன்னு சொன்னா உனக்கு யார் கொல்லி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்கள கேலி பண்ணுவாங்கல்ல. మీలో మగపిల్లలు లేదంటే ఎవరు తలకు వేసేది అతని చెప్పేసి అందరూ మమ్మల్ని அப்படிதான் எங்க சொந்தக்காரங்களும் எங்க அப்பா அம்மாவை பார்த்து கேலி பண்ணாங்க. 3 மொட்டை புள்ளியா இருக்கே, உனக்கு யார் கொல்லி போடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு செருப்பு தைப்பாங்கல்ல, அவங்க மூலியமா எங்க அப்பா அம்மா வந்து கேள்விப்பட்டு ஜபம் செஞ்சாங்க. అంటే అందరూ మాట్లాడుకుంటారు కదా, మీకు మగపిల్లలు లేదు, లేకపోతే మీకు కట్టుబెట్టేది చెప్పుకుంటున్న వల్ల అక్కడ పక్కన తలకొడి పెట్టేది పక్కన ఇది సొత్తులు కొట్టుకుంటారు కదా, వాళ్ళ ద్వారా యేసుప్రభు గురించి ఎదుగున్నారు. அப்போ எங்க அப்பா எங்க அம்மா நான் இந்த வணங்குற விக்கிரகங்களை எல்லாம் என்ன பண்ணிடுவேன், கொண்டு போய்
தூக்கி போட்டுட்டு நீரே மெய்யான தேவன் சொல்லிட்டு நாங்க குடும்பமா ரட்சிப்புக்குள்ள வரேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாரு. అంటే నాయన ఏం చేసినాడంటే మాకు ఒక మొక్కులు ఇచ్చినారంటే మేమందరూ ఏం చేస్తాను ఈ విగ్రహాలంతా పడేసేసి మిమ్మల్ని ఎన్నుకుంటానని చెప్పేసి ఆయన ఒక మొక్కుబడి చేసుకున్నాడు. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ఆ ప్రార్థన దేవుడు ఆలకించినాడు. அந்த விக்கிரக நிறைந்த சொந்தக்காரங்கள மத்தியில எங்க குடும்பத்தை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு. ఆ విగ్రహ నిండిన ఆ కుటుంబంలో మమ్మల్ని మాత్రం దేవుడు అనుకున్నాడు. ஹாஸ்பிட்டல்ல எங்க தம்பி பொறுக்கும் பொழுது நர்ஸு கொண்டு வந்து அவனை தலைக்கீழ காலை பிடிச்சிட்டு தலை கீழே இருக்குது எங்க அப்பா கையில காமிக்கிறாங்க எங்க தம்பிய. అంటే హాస్పిటల్లో ఆ బిడ్డని ఏం చేసినాడు తల కింద చూపించినారంట వాళ్ళ నాయనకి. உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு మీకు ఆ మగపిల్లలు పుట్టాడు అని చెప్పినారు. எங்க அப்பாவுக்கு எந்த சந்தோஷம் இருக்கணும், அங்கதானே இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல. எங்க அப்பா அதை பார்த்த அடுத்த செகண்ட் அங்க இல்லவே இல்லை, வீட்டுக்கு வந்துட்டாரு. అంటే బిడ్డ పుట్టిన సంతోషంలో ఇంట్లో ఇక్కడ హాస్పిటల్ లేదంట, ఇంటికి వచ్చేసినాడు. எதுக்குன்னு சொன்னா முதல்ல ஒரு கோணி சாக்கு முட்டையை எடுத்து எங்க வீட்டுல இருக்கிற அந்த விளக்கு போட்டோ எல்லாத்தையும் தூக்கி அந்த சாக்கு பையில போட்டு மூட்டை கட்டி கொண்டு போய் ஆத்துல போட்டாரு. అంటే ఇంటికి వస్తానే అక్కడ విగ్రహ బొమ్మలన్నీ ఎత్తి అంటే ఏదేది మొక్కుబడి చేసుకుంటుంటారు మొక్కినారా అన్ని తెచ్చి ఒక పెద్ద మూట తెచ్చి ఎట్లా పడేసేస్తారు. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ எங்க ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்துல அந்த ஜெபத்தை கேட்டு எங்களுடைய இப்போ வரலாம் எங்க சந்ததி அந்த ஃபுல்லு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்துவா தான் இருக்கிறாங்க. ஒரு தேவைக்கு மாத்திரம் எங்க வீட்டுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதம் நடக்கும், கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு. ஆனா திரும்பி என்ன பண்ணிடுவாங்க, அதே போயிடுவாங்க. ஆனா இன்னைய வரலாம் எங்க குடும்பத்தை சாட்சி ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாரு. ఊర్లోనే వీళ్ళు మాత్రం క్రీస్తుని తెలుసుకున్నారు కానీ మిగతాళ్ళందరూ హిందువులోనే ఉన్నారు. ఏదైనా ప్రార్థన కొరకు వచ్చి ప్రార్థన చేసుకుంటారు, ఇంకా వాళ్ళు హిందువులు అంటారు, మేము మాత్రం క్రీస్తుగా ఉంటారు. హల్లెలూయా. இப்போ என் சாட்சிக்கு வரேன். ఇప్పుడు నాకు దేవుడు చేసిన విషయాలకు వస్తాను. ஹல்லேலூயா. நான் வந்து 2015 సంవత్సరం నేను ఒక నర్సు పని చేసుకుంటాను. இங்க யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, யாருக்கெல்லாம் உடம்பு சரியாம உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒன்று బాగా లేకుంటున్నారంటే ఈ అమ్మాయి మొదలు చేయాలి. இல்ல அதாவது எப்படி தலைவலி ஜுரம் எல்லாம் கிடையாதுமா. எதனா ஒரு பெரிய ப்ராப்ளம் டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்க இது இத்தனை வருஷம் தான் உயிரோட இருப்பீங்க அப்படின்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தான் இருப்பீங்க, உங்களுக்கு இது மாதிரி வியாதி இருக்குன்னு அது மாதிரி தெரிஞ்சு எத்தனை பேர் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? అంటే ఇది తలనొప్పి కడుపు నొప్పి ఈ విషయాలు కాదు, ఒక 10-15 సంవత్సరాలు మాత్రం మీరు ఉంటారు అతను చెప్పి పెద్ద వ్యాధిస్తులు ఏమైనా ఉన్నారా? இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வதிக்கட்டும், நீண்ட ஆயுசு நாட்களையும் தரட்டும். இப்போ நான் சொல்ற சாட்சி 2015 நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 2015 సంవత్సరంలో నేను అపోలో హాస్పిటల్ పని చేసుకుంటున్నాను. పని ముగించుకొని ఇంటికి వచ్చినాను. என் வேலை என்னன்னா எனக்கு ஃபுல்லு என் மைண்டு ஃபுல்லாக என் வேலை நகை சேர்க்கணும், பணம் நல்லா சேர்த்து வைக்கணும், இதான் என் மைண்டில் இருந்தது. నాకు అప్పుడు మనసు ఉందంటే పని చేయాలా, డబ్బు సంపాదించాలా, నగలు చేసుకోవాలి. ஊழியத்தை பற்றி கவலையே கிடையாது. ఈ సేవల గురించి అన్నది నాకు இவர் கூப்பிட்டா கூட ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சுக்கு போவேன். నేను పిలిస్తే కూడా ఆదివారం మాత్రం చర్చికి వస్తాను. நிஜம். ఇది నిజం. ஆமாம். அப்போ 2015 ஆகஸ்ட் மாதம் 2015 సంవత్సరం ఆగస్టు నెల கரெக்டாக 9:30 மணிக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், போய் படுத்து தூங்குறேன். நெக்ஸ்ட் டே நான் டியூட்டிக்கு போகணும். అంటే 9:30కి అన్నం పెట్టేసి ఆమె పోయి పడుకునేది. నెక్స్ట్ డే మరుసటి దినం పనికి పోవాలి. எனக்கு லைட்டாக வயிறு வலி ஸ்டார்ட் ஆச்சு. అప్పుడు నాకు కొంచెం కడుపు నొప్పి వచ్చింది. சரி மாத்திரை போட்டேன், ஏதோ இருக்கும் ஹீட் ஆகி போயிட்டு இருக்கோம், அதனால மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டு திருப்பி படுக்கிறேன். కడుపు నొప్పి కాబట్టి మాత్ర వేసుకుంటే సరిపోతుంది, మళ్ళీ పడుకుని మాత్ర వేసుకుని మళ్ళీ పడుకునేది. சரியா அவளை இருக்க 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 இந்த அடி வயிறை யாரோ கத்தியால் அறுக்கிற மாதிரி வலி எனக்கு. కడుపు నొప్పి ఎవరో కత్తి పెట్టి కోసిన மாதிரி అంత నొప్పి వచ్చింది. எனக்கு ஒன்றுமே புரியல. నాకేం అర్థం అవ్వదు. உடனே சரி பாத்ரூம் போகலான்னு யூரின் போனேன். అది పోదానికి బాత్రూమ్ పోయింది. ఒంటికి పోయినప్పుడు யூரின் போனால் ஃபுல்லு பிளட்டு, అంత నెత్తి వచ్చేసి ஃபுல்லு பிளட்டே. అంత నెత్తి எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ఎట్లుంటుంది చూసుకోండి. நான் நர்ஸு தான், ஆனால் எனக்கு பதட்டம் பயம். నాకు నర్సుగా ఉండదుగా ఉంటేనో దాన్ని చూస్తే నాకు భయం వచ్చేసి அப்போ உடனே போயிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், ஏங்க இது மாதிரி எனக்கு வலி இருக்குது, ரத்தமாக வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. నాకు బ్లడ్ వస్తుంది, రండి మన హాస్పిటల్ పోవాలని చెప్పేసి నేను తోడుకుంది. ஃபாஸ்ட் என்ன பண்ணாரு, ஒரு காரை புக் பண்ணாரு. அப்போ கார் இல்லை நம்ம கிட்ட. கார் புக் பண்ணி நானும் ஃபாஸ்ட்டும் போயின்னு இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். అంటే నేను పనిచేసిన హాస్పిటల్కి రాత్రి కార్ బుక్ చేసుకొని పోతున్నాను. அப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய ஏடிஎம் கார்டு
నాకు ఏటీఎం కార్డు எங்கெங்க நகை வச்சிருக்கிறேன், ఎక్కడెక్కడ నగలు పెట్టాను பாப்பாக்கெல்லாம் என்ன செய்யணும், అమ్మాయికి అంతా ఏం చేయాలి எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன்னா நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளவு பிளட் வந்தா பொழைக்க மாட்டாங்க. అంత రక్తం వచ్చేసింది బతికే దానికి ఛాన్స్ లేదనేసి అన్నీ చెప్పేసి నాకు తెలిసిపోయి చచ్చిపోతానండి. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்னா நான் சீனியர் சிஸ்டர் வேற, என்ன தயா சிஸ்டர் இப்போ இன்னும் வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு விசாரிக்கிறாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச ஸ்டாஃபுங்களாம். హాస్పిటల్ నేను సీనియర్గా ఉన్నాను కాబట్టి అందరూ విచారిస్తున్నారు ఏమి ఎందుకు వచ్చినారు நேராக எமர்ஜென்சிக்கு போய் அட்மிட் ஆகிட்டேன். ఎమర్జెన్సీ పోయి అడ్మిట్ చేశారు. அப்பயே டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, உடனே ஸ்கேன் எழுதுங்க, ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. స్కాన్ రాసి ఇచ్చేసినారు. అప్పుడు போய் ஸ்கேன் எடுக்கிறோம். స్కాన్ ఎత్తినారు. ஸ்கேனில் டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட்டு, డాక్టర్ ఏం చెప్పినాడంటే உங்கள் 2 கிட்னி ஃபெயிலியர். ఈ 2 కిడ్నీ మీకు ఫెయిలియర్ అయిపోయింది. ஹalleluya. உங்க கிட்னில திராட்சை பழ கொத்து போல நிறைய கட்டி இருக்கு, அதுல ஒரு கட்டி உடைஞ்சு உங்களுக்கு ரத்தம் போகுது. இப்போ అంటే మీ కిడ్నీలో ద్రాక్ష పండులాగా ఎంత గడ్డ వచ్చేసింది, అది ఒకటి పగిలిపోయిదా బ్లడ్ వచ్చేసింది. அதுல ஒரே ஒரு கட்டி உடைஞ்சதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ரத்தம் வந்திருக்குது. ఆ ఒక గడ్డ పగిలిన వల్ల ఇంత నెత్తి వచ్చింది. மறுநாள் டாக்டர், பெரிய டாக்டர், அந்த கிட்னிக்கு பார்க்குற யூராலஜி டாக்டர் வராங்க என்ன செக் பண்றதுக்கு. దానివల్ల దాని గురించి పెద్ద డాక్టర్ దానికి సంబంధం ఇచ్చిన ఒక డాక్టర్ వచ్చినాడు. ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பேச்சு இல்லாம ஒரு பக்கம் ட்ரிப்பு போயிட்டு இருக்கு. ఆడ గ్లూకోజ్ చేస్తుంది. அப்ப டாக்டர் வந்து பார்த்துட்டு 4 லட்சம் ஆகும், அந்த ஒரே ஒரு அந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு 4 லட்சம் ஆகும், அப்படி பண்ணலன்னா செத்து போயிடுவாங்கன்ட்டாரு. అంటే దాని నెత్తులు రాకుండా ఉండేదానికే కట్ చేయాలంటే 4 లక్షలు అవుతుంది, లేదంటే చచ్చిపోతుంది అని చెప్పి. ஆனா எனக்கு நல்லா தெரியும், அந்த சர்ஜரி பண்ணா கண்டிப்பா நான் உயிரோட இருக்கணும். నాకు బాగా తెలుసు అది ఆపరేషన్ జరిగిందంటే నేను ఖచ్చితంగా ప్రాణంతో ఉండేదానికి ఛాన్స్ లేదని నాకు బాగా తెలుసు. 100க்கு 200% ஃபெயிலியர். అదే 100కి 200 ఫెయిలియర్ అవుతుంది. பாப்பா என்னோட பொண்ணு నా కూతురు இப்போ இந்த சைஸ் இருக்கிறா, 21 வயசு ஆக போகுது. ఇప్పుడు ఈ సైజు ఉంది, 21 వయసు. 2015ல எப்படி இருப்பா யோசிச்சுங்க. 15 సంవత్సరం 10 సంవత్సరం ముందుగా ఎట్లుంటుంది ఇప్పుడే ఎట్లా ఉండదు, 21 సంవత్సరాలు ఇంకా 11 సంవత్సరం ఎట్లుంటుంది, ఇది ఎట్లుంటుంది. பாப்பா கையில பைபிள், ఈ అమ్మాయి బైబిల్ పెట్టుకున్నది. நேரமா என் பெட் கிட்ட வந்தா, నా బెడ్ దగ్గరికి వచ్చింది. ఈ బైபிளை இங்க வச்சுட்டா. ఆ బైబిల్ నా బెడ్ కడుపుందా. ஏசப்பா எங்க அம்மா எனக்கு வேணும், మా అమ్మ నాకు కావాలి. எங்க அம்மா இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன், మా అమ్మ లేదంటే నేను ఎట్లా ఉంటాను. எனக்கு எங்க அம்மா கொடுங்க, మా అమ్మని ఇవ్వండి. எங்க அம்மா நான் கூப்பிட்டு வீட்டுக்கு போகணும். మా అమ్మని அவளுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. ఆయన తెలిసేది నాకు బాగా జ్ఞాపకం ఉంటుంది. ஜெபம் செய்றா, అతను ప్రార్థన చేసింది. ஹalleluya. இந்த பாப்பா ஜெபிச்சது 2 மணி நேரத்துல அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ఈ అమ్మాయి ప్రార్థన చేసింది. ஹalleluya. இதுக்கெல்லாம் நல்லா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நல்லா கை தட்டி ஆண்டவரே நன்றிப்பா சொல்லுங்க. 2 மணி நேரத்துல அந்த ரத்தம்லாம் நின்னுடுச்சு. 2 గంటల సోపులోనే బ్లడ్ నిలిచిపోయింది. డాక్టర్லாம் ఆశ్చర్యப்படுறாங்க, డాక్టర్లు అంతా ఆశ్చర్యపోయినారు. எப்படி நடக்கும் இது, ఎట్లా జరుగుతుంది, இது சர்ஜரி ஆனாதான் ஸ்டாப்பே ஆகும், ఇది ఆపరేషన్ చేస్తేనే బ్లడ్ నిలుస్తుంది, இல்லைன்னா அந்த ஒரு பக்கம் கிட்னியை மாத்தணும், లేదంటే ఆ కిడ్నీ మార్చాలి, இல்லைன்னா இது சரியா ஆகாது, లేదంటే సరి అయ్యేదానికి ఛాన్సే లేదు அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. అతని చాలా என் தேவன் என்னோட கூட அந்த 4 சுகத்தை காட்டுறாங்க. దేవుడు ஹalleluya. இன்னைக்கு நீங்க கூட எந்த அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா நீங்க எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, உங்களுடைய ஊழியத்தை நான் செய்வேன்ப்பா. అప్పుడు కలిసి దేవుడి దగ్గర ఒక ప్రశ్న చేసుకున్నాను, మీ సేవ నేను చేస్తాను, నాకు ప్రాణం ఇచ్చినారు కాబట్టి. எனக்கு வேலை பெருசு இல்ல, నాకు పని పెద్దది, எனக்கு பணம் காசு பெருசு இல்ல, డబ్బు అవసరం లేదు, நான் சேர்த்து வைக்கிற எனக்கு நகை பெருசு இல்ல, ఈ నగలన్నీ నాకు நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. మీరు మాత్రం నాకు చాలు. இதை எல்லாவற்றையும் கொடுத்த ஐஸ்வர்ய சம்பந்தர் நீங்க ஆண்டவரே. ఎన్ని ఇచ్చిందే మీరే, ஒரு குறைவில்லாத ஆண்டவர் நடத்துறாரு. ఒక కొత్త లేకుండా దేవుడు. இப்ப 2025 என்னுடைய 2 சிறுநீரகங்களும் நல்லா வேலை செய்யுது. ఇప్పుడు 2025 సంవత్సరాలు అయింది, ఇంతవరకు ఆ కిడ్నీ బాగా పనిచేస్తుంది. ஹalleluya. எந்த கிட்னியும் நான் மாத்தல, ఏది మార్చలేదు, எந்த ரத்தமும் நான் வேற மாத்திக்கல, వేరే బ్లడ్ అంతా కూడా మార్చుకోలేదు. என் தேவனே எனக்கு பலனை தந்தார். ఆ దేవుడే నాకు స్వస్థత. ஹalleluya. இன்னைக்கு நீங்க கூட எப்படி எந்த வலியோட எந்த வேதனையோட எந்த வியாதியோட உட்கார்ந்துன்னு இந்த சத்தியத்தை கேட்டுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. మీరు ఏ బాధతో ఈ సత్యాన్ని వింటున్నది మాకు అర్థం అవ్వదు.
நீங்க நம்பத்தக்கவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம். నమ్మదగిన దేవుడు మన దేవుడు. என் தேவனால் எல்லாம் கூடும். మన దేవుడు சுகத்தை கொடுக்கிறவர் அவர். స్వస్థత ఇచ్చే ఆయన. வியாதியை நீக்குகிறவர் அவர். వ్యాధులతో తొలగించేది ఆయన. விடுதலையை கொடுக்கிறவர் அவர். మనకు విడుదల ఇచ్చిన దేవుడు. அவரை மட்டும் புடிச்சுக்கோங்க. ఆయన మాత్రం పట్టుకోండి. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை మీ செய்வார். జీవితంలో దేవుడు ఒక అద్భుతం చేస్తాడు. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல உங்க மத்தியில இந்த சாட்சியை சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செஞ்சாரு. எனக்கு நிறைய சாட்சி இருக்குது. நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் அப்படியே கொடுப்பார். అంటే ఈ మధ్యన మేము మధ్య నుంచి సాక్షి చెప్పేదని దేవుడు ఇచ్చిన గొప్ప కార్యం చెప్తే పర్వాలేదు చెప్పి இன்னொரு சாட்சி மட்டும் சொல்லிடுறேன். ఒక కార్యం மட்டும் నేను చెప్పేసి நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீடு வந்து அது மெத்த வீடு இருக்கு. ஆனா இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வீடு வந்து ஷீட் இல்ல, இந்த இரும்பு ஷீட் இருக்கு. షీట్ ఉండదు కదా, షీట్ వేసుకొని నేను అక్కడ அந்த வீட்டுல தான் நான் இருந்தேன் சென்னையில. மெத்த வீடு இருக்கு, ஆனா அது எங்களுக்கு சொந்தம் இல்ல, வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தம். ஆனா நான் அந்த வீட்டுல தான் இருந்தேன். అంటే ఆ షీట్ వేసిన స్థలం ఉండే. அப்ப நான் டெய்லி எனக்கு அழையா வரும், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைப்பா நானு, என்னால முடியல ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்னு அழுவேன். ఈ షీట్ కింద ఉండేది చాలా ఇబ్బందిగా ఉండదు, అట్లా నేర్చుకుంటున్నప్పుడు. எங்க தம்பி புது வீடு கட்டிட்டான். మా తమ్ముడు ఒక కొత్త ఇల్లు కట్టాడు. அதுக்கு கிஃப்ட் எதனா கொடுக்கணும்ல, அதுக்காக நான் கடைக்கு போகும்போது அங்க ஒரு ஃப்ளவர் வாஷ் நான் பார்த்தேன். ఆ అబ్బాయికి ఆ తమ్ముడికి గిఫ్ట్ ఇవ్వాలి కదా, దానివల్ల అబ్బాయి తీసినప్పుడు ఒక ఫ్లవర్ వాష్ అంటే పువ్వు, ఒక పువ్వు కొట్టు అనేసి ప్లాస్టిక్ ఉండింది. அதை நான் கேட்டா 150 ரூபாய், எனக்கு அது வேணும் கொடுங்கன்னு சொன்னேன். 150 రూపాయలు అని చెప్పినారు, అయితే తీసుకున్నాను. பாஸ்டர் என் மகளும் சொன்னாங்க, எதுக்கு மம்மி ఎందుకు ఇది అనేసి నేను అడుగుతున్నాను. வீடே இல்ல, அது நல்லா இல்ல, நீ இதை வாங்கி எங்க வைக்க போற அப்படின்னு கேட்டாங்க. ఇది ఇల్లే లేదు, దీన్ని పెట్టి ఆడ పట్టుకోవాలి. அப்ப நான் சொன்னேன், புது வீடு கட்டுவேன், சோஃபா இப்படி போடுவேன், ஒரு டீபாய் போட்டு அந்த ஃப்ளவர் வாஷ் அது முன்னாடி நான் வைப்பேன். నేను ఇల్లు కడతాను, సోఫా వేస్తాను, టీపాయ్ వేస్తాను, దాంట్లో పెడతానని చెప్పేసి 2021 இந்த பொருத்தனையை ஆண்டவர்கிட்ட பண்ணி நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே நான் வீடு இல்லாம இருக்கக்கூடாதுப்பா, உம்முடைய பிள்ளை, நீங்க ஐஸ்வர்ய சம்பந்தர் ஆண்டவரே, எனக்கு வீடு கொடுங்க, புது வீடா கொடுங்க. அதுவும் நான் அளவு போட்டு சொன்னேன், இந்த பாத்ரூம் வேணும், இந்த ஹால் எனக்கு இந்த சைஸ் வேணும், கிச்சன் இந்த சைஸ் வேணும்னு சொல்லி நான் ஜெபிச்சேன். నేను ప్రార్థన చేసిన 2021లో ఈ హాల్ ఇట్లా ఉండాలి, కిచెన్ ఇట్లా ఉండాలి, బాత్రూమ్ ఇట్లా ఉండాలి, ఇన్ని రెండు రూమ్లు ఉండాలి అనేసి అప్పుడు ప్రార్థన చేస్తున్నాను. கர்த்தர் 23 லட்சத்துல, இங்க பார்த்த மனுஷன் தெரியுமா இருக்கா தெரியாதான்னு உங்களுக்கு எனக்கு தெரியல, உங்களுக்கு அநேக பேர் தெரியும், அந்த இடத்துல 2 பெட்ரூமு நான் எப்படி கேட்டனோ அப்படியே ஆண்டவர் கட்ட கிருபை செய்தார். అదే పాత మంచిలో నేను ఎక్కడ ప్రార్థన చేసినానో అదే మరి ఒక ఇల్లు కట్టేదానికి నాకు దేవుడు అనుగ్రహించాడు. ஹல்லேலூயா. அவர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வந்து இப்படி கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. நம்ம தேவன் గిల్లి ఇచ్చేది కాదు దేవుడు, அள்ளி கொடுக்கிற தேவன். అట్లే దేవుడు ఇచ్చే దేవుడు. நீங்க ஆண்டவர் கிட்ட வரும் பொழுது, ஆண்டவரே நான் தேவைக்காக உம்மிடத்துல வரலப்பா, உங்களுடைய பிரசன்னத்திற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, நான் உங்களுடைய மேல் வைத்த விசுவாசத்திற்காக நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்பான்னு வரணும். ఏదో ఒక పద్ధతి కొరకు రాకుండా మిమ్మల్ని విశ్వాసిస్తున్నాను, మీరు మాకేదైనా మన మేలు చేస్తారని చెప్పేసి నమ్మకంతో దేవుడికి రావాలి. கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தினாலும் என்ன பண்ணுவார், அவருடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பார். అన్ని ఆశీర్వాదంతో మనం జీవిస్తారు. கர்த்தர் இந்த நேரம் வரலும் என்னை இந்த சாட்சி சொல்லும்படியான ஒரு கிருபை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்னும் அநேக நாட்கள் கர்த்தர் கொடுக்குற, எனக்கு ஜீவன் கொடுக்குற மட்டும் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும். எனக்காக, என் கணவருக்காக, எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இங்கே வந்து நிறைய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க, எனக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ప్రార్థన చేసుకోండి, జీవిత కాలం అంతా దేవుని సేవ చేయాలా. ఇటువంటి సేవ